ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம்முடைய வேலை நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு வருகிற மகா பெரிய இரக்கத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த காலை வேளையிலே என்னோடு பேசுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேச அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தெய்வம். வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம். Turn your Bible to the book of Deuteronomy chapter 31 verse 8. உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 31:8. Deuteronomy chapter 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் எங்களோடு பேசும். நாங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, நாங்கள் ஒரு மாறுதலை கண்டவர்களாக, ஒரு மாற்றத்தை ஆண்டவரை பெற்றவர்களாக, மறுரூபப்படுத்தப்பட்டவர்களாக நாங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, we want to go from here with a transformation. ஆண்டவரே, நாங்கள் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, அனுகூலப்படுத்துவீராக. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் என்ன தேவைகளோ, என்ன வாஞ்சையோ, என்ன விருப்பங்களோ அவைகளை கர்த்தர் அறிந்து அதற்கேற்ற தெய்வீக வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடை பண்ணுகிற ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை கேட்க விடாமல் செய்கிற, வசனத்தை எடுத்து போடுகிற ஆண்டவரே, இருதயத்திலிருந்து ஆண்டவரே அப்போ வசனத்தை பொறுக்கி கொண்டு போகிற எல்லா சத்துருவின் பயங்கரங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி மீட்டு காத்து கொண்டு இந்த வசன வார்த்தைகள் ஊடுருவி பாய்ந்து உள்ளத்தை சீர்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலனை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களோடு பேசும். ஆவியானவர் அடியானை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே தேவன் இந்த இடத்திலே மோசையின் மூலமாக யோசுவாவுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. I will be with you. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பல முறை பல பரிசுத்தவான்களுக்கு சொல்லி இருக்கிறார். நாம் அறிந்தவையே, நமக்கு இது புதிதான வார்த்தை அல்ல. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், யோசேப்புக்கு சொன்னார், இன்னும் பல பரிசுத்தவான்களுக்கு சொன்னார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் உள்ள மிக முக்கியமான பகுதிகளிலே முக்கியமான ரோல் பிளே பண்ணவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களை நெடுந்தூர பயணத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வண்ணமாய் கிரியை செய்திருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு சில பரிசுத்தவான்களுடைய முன் மாதிரியை, அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. இந்த பூமியை விட்டு இயேசு அவர் போகிற போது
பரமேறுகிற வேளையிலே இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். It's all about future tense. எதிர்காலத்தை குறிக்கிற காரியம். எதிர்கால நிகழ்வுகள் எதுவுமே நமக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஞானி ஆயிடுவோமே, நாமெல்லாம் புத்திமான்கள் ஆயிடுவோமே, வரப்போற நஷ்டத்தை நம்ம அறிந்து கொள்ளுவோமே. எனக்கு அருமையானவர்களே, ப்ரெடிக்ஷன் நாலேஜ், அதாவது முன்கூட்டியே ஒரு வருக போகிற சம்பவங்களை அறிந்து கொள்ளும் ஆற்றல், அந்த ஆற்றல் நம்மள்கிட்ட இல்லை. நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா ஏன் இப்படி? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பங்கு சந்தை சரிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தங்க வாங்கிட மாட்டோமா? பங்கு சந்தை உயர போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பங்கு சந்தையில் நின்று ஜெயிச்சிட மாட்டோமா? ஒன்றும் இல்லை, 1 கோடிக்கு அடிக்க போகுதுன்னு ஒரு லாட்ரி சீட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த லாட்ரி சீட்டை வாங்கிட மாட்டோமா? ப்ரெடிக்ஷன். எனக்கு அருமை, அந்த ஆண்டு தெரியாது நமக்கு. எதிர்காலம் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான். ஏன்னா நம்முடைய எதிர்காலம், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராய் இருந்தால், வேதத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால், உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களிடத்தில் இல்லை. உங்களுடைய என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முழு அதிகாரமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றத மாத்திரம் யார் செய்கிறாங்களோ அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய வழிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை முதலாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியம். நிகழ்காலத்தை மட்டுமல்ல, முக்காலத்துக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார். இது முக்காலத்துக்கு பொருந்தும். இது நம்ம மூதாதையர்களுக்கு அது பொருத்தமா இருந்துச்சு, நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு அது பொருத்தமா இருந்துச்சு, இப்ப நமக்கு அது பொருத்தமா இருக்குது. இனி வரப்போகிற சந்ததிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் கூட அது ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் எதிர்காலத்தை முக்காலத்திலும் முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது இஸ் ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுவது ஏதோ ஆச்சரியப்படுத்துகிற வாக்கியம் அல்ல. அருமையானவர்களே, ஆச்சரியப்படுத்துகிற வாக்கியம் அல்ல இது. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம். Our God is a promise keeping God. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர். நாம மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும், தேவன் தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தில் குறித்து அவர் தாமதமாயிராமல் அவர் சரியாய் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருப்பாரேயானால் அது நடந்தே தீரும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அப்ப அதே போலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது முதல்ல ஆண்டவர் நான் சொன்னேன், இந்த வார்த்தையானது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இது வாக்குத்தத்தம். இது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு உரித்தான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதுல 3வது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை ஒரு தனிப்பட்ட நபருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நல்ல கவனிங்க. நான் உன்னோடு இருப்பேன்னு ஒரு கூட்டத்தை பார்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா அதுக்கு வார்த்தை வேற, பண்ணையில் வரும், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொன்ன வார்த்தை the specific phrase,
முக்கியமாய் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆண்டவர் ஒரு பர்டிகுலரான ஒரு மனுஷனிடத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல நபர்கள் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் மாய்மாலமானவைகள். உங்களோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம்தான். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த உலகத்தின் முடிவு அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் இந்த வார்த்தை நம்மோடு கூட பயணிக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அதை சொல்லுகிறார். ஒரு வாக்குத்தத்தமாய் இதை சொல்லுகிறார். ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து, ஒரு தனிப்பட்ட நபருக்காக, ஒரு ஸ்பெசிபிக் பர்சனுக்கு ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுகிற, சொல்லுகிற ஒரு தனித்துவம் வாய்ந்த வார்த்தை அல்லது வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக. அன்பானவர்களே, இப்ப இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வியாபித்து அல்லது நாம் இன்னும் இதை என்லார்ஜ் பண்ணி இதை விவரித்து நாம் காண்பிக்க வேண்டுமானால் சில வசனங்களை நாம் மேற்கோள் காட்ட வேண்டும். அப்பொழுது நாம் இன்னும் அதிகமாய் அதை குறித்து புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கர்த்தர் உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஒரே தாய் ஒரே வயிற்றிலே பிறந்தவர்கள் யாக்கோபும் ஏசாவும். ஆனா ஏசாவுக்கு சொல்லல, யாக்கோபுக்கு சொன்னார். யாக்கோபுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏன் ஏசாவுக்கு சொல்லல? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு தாய் பிள்ளைகள் அல்லவா, ஒரே கோத்திரம், ஒரே குடும்பம், ஒரே சந்ததி, ஒரே ஜெனரேஷன், ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் பரிசுத்தவான்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஏசாவுக்கு மாத்திரம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லாமல் யாக்கோபோடு மற்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னதினுடைய நோக்கம் என்ன? அருமையானவர்களே, இது தேவனோடு உள்ள தொடர்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரம் தேவன் வைத்திருக்கிற விசேஷமான வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் வர்றாங்க போறாங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் காட்சி அளிக்கிறது இல்லை, எல்லாரோடையும் ஆண்டவர் பேசுறது இல்லை, எல்லாரோடையும் ஆண்டவர் இடைப்படுவதில்லை, எல்லாரோடையும் ஆண்டவர் தொடுகிறது இல்லை. யார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்ல தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளுகிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். Genesis chapter 31 verse 3. ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய வார்த்தையை. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, the specific phrase declared by God to Jacob, that I will be with you. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ திரும்பி உன் தகப்பனுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஒரு சீசன் வந்தது. யாக்கோபு ஏசாவை விட்டு அவன் தூர ஓடி போக வேண்டிய ஒரு சீசன். ஒரு தனி மனிதனாய் நிற்கிறான், புறப்பட்டு போகிறான். தன் தாயை விட்டு, தன் தகப்பனை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சீசன். அந்த காலத்திலே அவன் வருகிற போது அவன் கையிலே ஒரு கோலை தவிர வேறு ஒன்றுமே இல்லை.
வெறும் கையாய் புறப்பட்டு வருகிறான். தகப்பனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக் கொண்டு வரவில்லை. தாயினிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக் கொண்டு வரவில்லை. அவன் ஒரு தனி மனிதனாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு அனாதையை போல வந்து கொண்டிருக்கிறான். யாரும் இல்லாதவனை போல வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இரவு வருகிறது. யாருமே அவனுக்கு ஆதரவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு கூட தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, சகோதரனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து படுத்துக் கொண்டிருக்கிறான், தூங்குகிறான். அந்த நாட்களிலே இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பார்கள். என இரவு நேரங்களிலே வழியிலே பயங்கரமான பயங்கள் உண்டு. திருடர்கள், கள்ளர்கள் இருப்பார்கள். வழியிலே போகிற வழிப்போக்கரை பிடித்து அவர்களை அடித்து கொன்று மிக மோசமாய் நடத்தி அவர்களுக்கு உண்டானதை புதைச்சிட்டா கூட யாருக்கும் தெரியாது. ஆகவே இவன் தனி மனிதனாய் படுத்து உறங்குகிறான். இவன் கையில ஒன்றுமில்லை, தலையிலே கல்லை வைத்து. அப்பொழுது தேவன் ஒரு காட்சியை கொடுக்கிறார். அந்த காட்சியை பார்த்த பிறகு யாக்கோபு முதன் முறையாக, the very first time he saw the vision, ஒரு வேடி வானத்துக்கு பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சொப்பனத்தை அவன், அந்த தரிசனத்தை கண்டபோது அவன் எழுந்து, இது உண்மையாகவே பயங்கரமான இடம். ஒரு தூணை நிறுத்துகிறான். அந்த தூணை நிறுத்தி அந்த தூண் மேல் கையை வைத்து சொல்லுகிறான், இது உண்மையாகவே தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறொன்றல்ல என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று பொருள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்றான். அவன் ஒரு ஜெபம் பண்றான். அதெல்லாம் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. அவன் ஜெபம் பண்ணுகிற காரியம், ஆண்டவரே, வெறும் கையா இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போகிறேன். நீர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை பத்திரமாய் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கையும் பொருத்தனையும் பண்ணி கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்பொழுது கேள்வி எழுகிறதல்லவா, அப்ப இதுவரைக்கும் யாக்கோவோடு ஆண்டவர் இல்லையா? அருமையான தேவ பிள்ளைகளை, தாயின் கருவிலே நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களையும் என்னையும் அறிந்த கர்த்தர். ஆனா உங்களோட கூட இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, அந்த அனுபவம் வித்தியாசமானது. அந்த அனுபவம் வேற. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன் அந்த வார்த்தையின் அனுபவத்தை உணர முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. இப்ப யாக்கோபு புறப்பட்டு போகிறான். 20 ஆண்டு கால பயணம், 20 ஆண்டு கால வாழ்க்கை, 20 ஆண்டு காலம் அவன் புறப்பட்டு போய் பதான் அராமிலே, கானானை விட்டு பதான் அராமிலே அவன் போய் தன்னுடைய மாமன் வீட்டிலே அவன் தங்கி இருந்து, லாபானுடைய வீட்டிலே அவனுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து, அவன் வியாபாரத்திலே, அவனுடைய நிர்வாகத்திலே, அவனுடைய பொருளாதாரத்திலே, அவனுடைய குடும்ப வளர்ச்சியிலே அபார வளர்ச்சியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். 20 ஆண்டு காலம். அருமையான தேவ பிள்ளைகளே, 7 ஆண்டு காலம், ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் அவன் மனைவிக்காகவே, கல்யாணம் பண்ணுவதற்காகவே செலவழித்தான். 14 வருடம். ராகேலுக்காக 7 வருடம், லேயாளுக்காக 7 வருடம். ஆக 14 ஆண்டுகள் அவன் கடுமையாய் தன்னுடைய மனைவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் பொறுத்திருந்து காத்திருந்து அவன் திருமணம் முடித்தான். குடும்ப வாழ்க்கையிலே குடும்பம் பெருகினது, அவனுடைய பொருளாதாரம் பெருகியது, அவனுக்கு மந்தைகள் பெருகினது, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் பெருகினார்கள்.
எனக்கு அருமையானவர்களே, 6 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு. இந்த 20 ஆண்டு காலத்திலே 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான் லாபான். புள்ளி உள்ள ஆடெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா புடுங்கிக்குவான். வரி உள்ள ஆடெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா அவன் புடுங்கிக்குவான். மந்தைகள் பெருகினா பயங்கர பொறாம மருமகன் மேல, பயங்கரமான எரிச்சல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த எரிச்சல் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். யாக்கோபு சிரித்து போகிறான். இந்த 20 ஆண்டு கால பயணத்திலே அவன் ஒரு நாள் கூட நிம்மதியாய் தூங்கினதில்லை. அலைச்சல், வேதனை, வெயில் அவனை வாட்டியது, கடும் குளிர் அவனை தாக்கியது, போராட்டத்தின் மேல் போராட்டத்தை அனுபவித்தான். சிரமங்கள் அவனை ஆட்கொண்டன. அவனால் அவனுடைய வாழ்க்கையிலே கடுமையான அனுபவங்களுக்குள்ளே இந்த 20 ஆண்டு காலமும் பயணித்தான். 20 ஆண்டு கால பயணம் முடிந்த போது, நன்றாய் கவனிங்கள், சரியாக 20 ஆண்டு கால பயணம் முடிந்த போது கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய கடுமையான சீசன் முடிந்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மைதான், வேதனைப்பட்டது உண்மைதான், அழுதது உண்மைதான், உடைந்து போனது உண்மைதான், அவமானங்களை பட்டது உண்மைதான், நிந்தைகளை அனுபவித்தது உண்மைதான், வேதனையின் மேல் வேதனை அனுபவித்தது உண்மைதான், பல நெருக்கடிகளை சந்தித்தது உண்மைதான். அந்த சீசன் முடிந்திருச்சு. இனி கர்த்தர் உங்களுக்காக திரும்பி போகிற, அவரை சந்திக்கிற அதே பெத்தேலுக்கு உங்களை கூட்டி கொண்டு போகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக. ஹல்லேலூயா. ஓ தேவ வல்லமை, தேவ ஆவியானவர், தேவனுடைய வசனம், புடமிடப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன். எந்த பெத்தேலிலே உனக்கு தரிசனமானேனோ, எந்த பெத்தேலிலே உன்னோடு பேசினேனோ, எந்த பெத்தேலிலே உன்னோடு கூட இருப்பேன் என்று நான் வாக்கு பண்ணினேனோ, இந்த 20 ஆண்டு காலம் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய கடுமையான வேதனையிலே, அவமானத்திலே, நிந்தையிலே, பயிற்சியிலே, ஆமென், அவமான சின்னத்திலே, உன்னுடைய வேதனையின் நடுவிலே நான் இருந்தேனோ, அதே போல மறுபடியும் பெத்தேலுக்கு உன்னை கொண்டு போய் நான் நிறுத்தி அங்கேயும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதை நிரூபித்து காண்பிக்க ஆவல் உள்ள தேவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய கடுமையான சீசன் முடிஞ்சிருச்சுங்க. நீங்க விசுவாசிக்கிற எந்த அளவுக்கு இதை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பெத்தேலுக்கு கொண்டு போக போகிறார். ஆண்டவர் யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், யாக்கோபே, உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கும், அந்த வார்த்தையை வாசிங்க, 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும். எனக்கு அருமையானவர்களே, போதும், நல்ல கவனிங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பனுடைய தேசத்துக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, எனக்கு தகப்பன் யாருங்க? எனக்கு தகப்பன் ஆண்டவர் தான். நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யாரு? ஆண்டவர் தான். அவரிடத்துக்கு நீ திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ உலகத்தை பார்த்தே வாழ்ந்து கொண்டிருக்கிற, பொருளாதாரத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து நானும் வளரணும் நினைச்சிட்டு இருக்கிற. யாக்கோபு அப்படித்தான். இந்த 20 ஆண்டு கால பயணம் அவனுக்கு எப்படி தருமா இருந்தது? ஆண்டவரை ஆராதித்தான், கர்த்தரை தொழுது கொண்டான், பலி செலுத்தினான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை எல்லா அபார வளர்ச்சியை கண்டது. அருமையானவர்களே, அபார வளர்ச்சியை கண்டது. வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள், பிராணிகள் பெருகி கிடந்தது. ஏராளமாய் மாற்றினான். புள்ளி உள்ளவைகள் கொடுத்தால் புள்ளி உள்ளவைகள் பெருகும், வரி உள்ளவைகள் கொடுத்தால்
வரிவுள்ளவைகள் பெருகும். இவைகளுடைய சூட்சமத்தை எல்லாம், இதனுடைய ஃபார்முலாவெல்லாம் கரைத்து குடித்தவன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ திரும்பி போ. அருமையானவர்களே, இந்த சீசன் முடியறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கடுமை, இந்த வேதனை, இந்த கஷ்டம், உலகத்தவே பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகம்தான் நமக்கு மெயின் அப்படிங்கிற கட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த சீசன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் முடியுது. இப்போ ஒரு சீசன் என்ன தெரியுமா? லெட்ஸ் கம் பேக் டு காட். நம்ம தேவனிடத்துக்கு நேராக திரும்புவோம், அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக திரும்புவோம். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆமா, seek the kingdom of God first, everything shall be added unto you. அன்பானவர்களே, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவை, தேவனிடத்துக்கு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய அனுபவம் அப்படியாக இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு திரும்பி போறதுல ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஆனா 2 முக்கியமான சவால்கள் இருந்தது. 2 முக்கியமான சவால்கள். Jacob has to face 2 kinds of challenges to come back to God. தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2 விதமான சவால்கள் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. முதல் சவால் என்ன தெரியுமா? லாபானை விட்டு பிரிகிறது. லாபானை விட்டு பிரிந்து போவது. இத்தனை வருட காலம் லாபான் தான் பார்த்து கொண்டான், லாபான் தான் பெண் கொடுத்தான். லாபானுடையதெல்லாம் கர்த்தர் எடுத்து யாருக்கு கொடுத்தார்? யாக்கோபுக்கு கொடுத்தார். இப்ப லாபானை விட்டு யாக்கோபுக்கு பிரிய மனம் இருந்தாலும் அவனுடைய மனைவிகள் புள்ளிய 20 வருஷம் தகப்பன் வீட்டிலே உட்காந்து சொகுசு கண்டுட்டாங்க. எப்படி விட்டுட்டு வருவான்? எப்படி விட்டுட்டு வருவாங்க? வருவதற்கு வாய்ப்பில்லை. என்ன புருஷன் வாங்கி கொடுக்கிறாரு இல்லையோ, தகப்பன் வாங்கி கொடுத்துருவார், தகப்பன் வாங்கி செஞ்சிருவார், அவங்களுடைய தேவைகளை சந்தித்து விடுவார். இப்ப திரும்பி வர்றதுன்றது சாதாரண காரியம் அல்ல. அருமையானவர்களே, யாக்கோபு இதை அறிகிறான். மனைவியிடத்தில் போய் சொல்லுகிறான், எப்பா இது மாதிரி ஆண்டவர் பேசினார், போலாம், நீங்க சொல்றபடி செய்யுங்கன்ட்டாங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை யாக்கோபு. நீங்க சொல்றபடி செய்யுங்க. புறப்படுகிறார்கள். லாபானுக்கு சொல்லல. லாபான் மயிர்க்க திரிப்பதற்காக வேற ஊருக்கு போயிருக்காரு. அந்த சமயத்தில் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் மிருக ஜீவன்கள், அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, நல்ல கவனிங்க, லாபானுடையது ஒரு குண்டுமணி அளவு கூட எதையுமே தொடல, எதுவுமே தொடல. அவனுக்கு உண்டான அவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப பயணம் செய்யும் போது அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப துரத்துறது யார் தெரியுமா? லாபான் துரத்துகிறான். லாபான் துரத்துகிறான். யாக்கோபினுடைய மாமா துரத்தி கொண்டு வருகிறான். இவனுக்கு செய்தி வருகிறது, பயங்கரமா துரத்திட்டு ஒருத்தன் வர்றான், உங்க மாமே. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த சவாலை எதிர்கொள்ள என்ன செய்வது? இவன் களவா ஒன்றும் செய்யல, இவன் எந்த காரியமும் களவு செய்து கொண்டு இந்த இடத்துக்கு வரவில்லை. கடுமையான உழைப்பு. ஆனா பிரிய வேண்டிய அந்த இடத்துல அவனால் அதை விட்டு பிரிய முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக ஆசீர்வாதம், உலகத்தினுடைய இன்பங்களை கொடுக்கிறவைகளில் இருந்து நாம பிரியல அப்படின்னா பெத்தேலுக்கு நீங்களும் நானும் போக முடியாது. நம்முடைய டெஸ்டினேஷன் பெத்தேல். If you want to go to the Bethel, you have to live something like Laban. லாபானை போல சிலவைகளை நீ விட்டு விட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உனக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். வெறும் கையாய் நீ புறப்பட்டு போனாய்.
நான் உன்னோட இருப்பேன் ஆண்டவர் சொன்ன தேவன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். எல்லாம் அவனுக்கு இருக்க 2 பரிவாரங்களை உடையவனாய் நிற்கிறான். இப்ப புறப்பட்டு வருகிறான். 2 பேரும் சந்திக்கிறாங்க, லாபானும் யாக்கோபும். அவன் கேட்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, லாபான் துரத்தி கொண்டு வந்து அவனை பார்க்கிற இந்த ராத்திரியிலே ஆண்டவர் லாபானுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்மளோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதின் அல்லது இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய வலிமை எவ்வளவு தெரியுமா? நீங்க எதை விட்டு பிரியணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதை விட்டு நீங்க பிரிய உங்களை தயார்படுத்துகிற போது, உலகத்தை விட்டு, இந்த சிற்றின்மங்களை விட்டு, உலகத்தினுடைய வளர்ச்சிகளை பார்த்து மயங்கி கிடக்கிற நாம் தேவனுடைய தரிசனத்துக்கு நேராக நாம் பயணிக்க நாம் முற்படுகிற போது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்மை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்மோடு கூட இருப்பதின் அடையாளம், இருப்பேன் என்று சொன்னதின் அடையாளம், லாபானிடத்திலே கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்க, இவனுக்கு நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம், ஐயோ சிலதை வித்து வந்துட்டா நமக்கு தீமை வந்துருமே, ஆபத்து வந்துருமே, இந்த நஷ்டம் வந்துருமே, இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? அதெல்லாம் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் அவைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். நீங்க யாரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு பயப்படலை. யாக்கோபு சொல்றான், நான் திருட்டளவாய் ஒன்றையும் நான் கொண்டு வரல. அப்படி ஒரு வேளை இங்க இருந்துச்சுன்னா எடுத்துட்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களை சேர்த்து கொண்டுட்டு போயிரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சவால் கொடுக்கிறான். இந்த சவாலை எதிர்கொள்ளுகிறான். இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் அதுதான். உலகமா பெத்தேலா முடிவு பண்ணுங்க. நீ உலகத்துக்கு பின்னாடியே ஓடி 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 ஒரு நாள் திரும்பி பார்த்தன்னா நீ பெத்தேல் இருக்க மாட்ட. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒன்றும் கையிலும் இருக்காது. யாக்கோபாவது 2 பரிவாரங்களை உடையவனாய் அவன் இருந்தான். ஆனால் உனக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீ தேவனை முன்வைத்து ஓடுவாயானால், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் மனிதன் அல்ல, என் முதலாளி அல்ல, எனக்கு சம்பளம் கொடுக்கிற அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்ல. எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். எனக்கு அருமையானவர்களே, நான் பெறவாததுக்கு முன்னே நான் இப்படி இருக்க வேண்டும் என்று என்னை அழகு பார்க்க விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை பாருங்கள். பதான் அராமில் இருந்து அவன் புறப்பட்டு கானானை நோக்கி ஓடுகிறான், பெத்தேலை நோக்கி ஓடுகிறான். அவனுடைய பயணம் இனிதாகவே ஆண்டவர் மாற்றி தந்து கொண்டிருக்கிறார். 20 வருட காலம் அவனுடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தது, சிறுமையில் இருந்தது. பொருளாதாரம் வளர்ந்தது, அவனுடைய குடும்பம் வளர்ந்தது, அவனுடைய மிருக ஜீவன்கள் வளர்ந்தது, வேலைக்காரிகள் வளர்ந்தார்கள். ஆனால் அடிமைத்தனத்திலே தான் இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர் சொல்லுகிறார், உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போ. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, பெத்தேலுக்கு நீ போ, உன் தகப்பன் வீட்டுக்கு நீ புறப்பட்டு போ. நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ புறப்பட்டு போ. அங்கே எனக்கு நீ பலி செலுத்த நீ புறப்பட்டு போ. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சவால். ஒரு 29வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே அன்றி
சொல்லு வாசிங்க. தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். எனக்கு அருமையானவர்கள், இது யார்கிட்ட சொன்னது? லாபான் சீரியா தேசத்தான். எனக்கு அருமையான அவனிடத்திலே ஆண்டவர் பேசி இடைப்பட்டு சொல்லுகிறார், சொப்பனத்திலே தோன்றி சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன் என் சொப்பனத்தில் தோன்றி எனக்கு சொன்னாரு, உனக்கு நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசக்கூட கூடாது. நம்ம சில சவால்களை எதிர்கொள்ள பயப்படுகிறோம். நீங்க எதிர்கொள்ள துணிவா நின்னீங்கன்னா போதும், கர்த்தர் அவங்க சொப்பனத்தில் எச்சரித்து உங்களுக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு உங்களை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, லாபானை விட்டு பிரியலைன்னா நீ பெத்தேலுக்கு வர முடியாது. ஏன் லாபானை விட்டு பிரியணும்? எங்க லாபான் விக்கிரக ஆராதனைக்காரன். லாபான் விக்கிரக ஆராதனைக்காரன், தேவனை அறியாதவன், தேவனுடைய விருப்பத்தை தெரியாதவன், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதவன், தேவனுடைய பலிபீடத்தில் நிற்க தகுதி இல்லாதவன். அவனோட இருக்கிறப்ப கர்த்தர் எப்படி என்னை ஆசீர்வதிக்க முடியும்? அவனோட இருக்கும்போது எப்படி என்னை கர்த்தர் உயர்த்த முடியும்? அவனோடு இருக்கும்போது கர்த்தர் எப்படி என்னை மேன்மைப்படுத்த முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனை விட்டு போ, நீ திரும்பி உன் தகப்பன் வீட்டுக்கு, உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ. என் இனத்தார் யார்? என் இனத்தார் யார் தெரியுமா? என் சொந்த பந்தம் இல்லை, என் உறவுகள் அல்ல, என் கூட பிறந்தவங்க இல்லை. என் இனத்தார் உண்மையுள்ள தெய்வத்தை யார் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய இனத்தார். அல்லேலூயா. அவர்கள் தான் என் ஜனத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொன்ன எவ்வளவு பெரிய வார்த்தை. நான் உன்னோடு இருப்பேன், நீ புறப்பட்டு போ, நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்று யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார். ரெண்டாவது அவனுக்கு பெரிய ஒரு சவால். என்ன சவாலை சந்தித்தான் தெரியுமா? ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாவுக்கு பயப்படுகிறான். இப்ப ஒரு கட்டம் தாண்டியாச்சு, ஒரு சவாலை தாண்டியாச்சு. லாபான் திரும்பி பத்திரமாய் அனுப்புகிறான். எனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு முடியும், உங்களை இங்கேயே அடிச்சு துவம்சம் பண்ணி திருப்பி நான் கூட்டிட்டு போறதுக்கு என்னால முடியும், அவ்வளவு பவர் எனக்கு இருக்கு. ஆனாலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் எனக்கு சொப்பனத்திலே தோன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருன்னு அவர் எச்சரித்தபடினாலே, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை நான் வணங்குறது இல்லை, ஆனால் அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு போகிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை, புற ஜாதிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார்கள் என்றால், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கணுன்றதை நாம் இந்த வேளையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதம் அவ்வளவு அற்புதமாய் நமக்கு சொல்லுகிறது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை. 20 ஆண்டு காலம் என்னை ஏமாத்தினீர், 20 ஆண்டு கால சம்பளத்தை மாத்தினீர், 20 ஆண்டு காலம் என்னை கடுமையாக நடத்தினீர். கடும் வெயிலில் இருந்தேன், குளிரில் இருந்தேன், பசியில் இருந்தேன், பட்டினியில் இருந்தேன். இந்த சிங்கங்கள் எல்லாம், கொடிய மிருகங்கள் எல்லாம் அது பீறி போட்டதெல்லாம் கணக்கு எழுதி வாங்கினீர். கொள்ளையடிக்கப்பட்டதுக்கெல்லாம் நான் சேர்த்து எல்லாத்தையும் உமக்கு கொடுத்தேன். இவ்வளவு பாடுகளை அனுபவித்த என்னை கர்த்தர் பெத்தேலுக்கு திரும்பி போக சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்க ஜெப வாழ்வுக்கு நீங்க திரும்புங்க, உங்க பரிசுத்த வாழ்வுக்கு திரும்புங்க, உங்களுடைய மறுரூப வாழ்வுக்கு திரும்புங்க, உங்களுடைய உத்தம வாழ்வுக்கு திரும்புங்க. இந்த உலகத்தையே பின்பற்றி உலகத்தை நோக்கி லாபான் இடத்துல இருந்தா நல்ல ஆசீர்வாதம் வருது, லாபான் இடத்துல இருந்தா நல்ல பெருக்க வருது, அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் பிடுங்கி திருட்டு உட்காந்துருப்போம் நினைக்காத. ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் உன்னை அனுப்பிடுவார் ஆண்டவர். நீ பெத்தேலுக்கு வர முடியாது. பெத்தேலுக்கு வர வேண்டுமானால் நீ லாபானை விட்டு வெளியில் வந்தே ஆகணும். எனக்கு அருமையானவர்களே,
லாபான் தான் உன்னை பிடிச்சிருக்கான், லாபான் தான் உன்னை பிடிச்சு வச்சிருக்கான். லாபானின் அடிமைத்தனம் அது ஆசீர்வாதம் கொடுக்கறது மாதிரியே உன்னை அடிமைத்தனத்திலேயே வச்சிருக்கும். உனக்கு பெருக 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 இங்கு கர்த்தர் நமக்கு நல்ல வசதியை உண்டாக்கிட்டாருன்னு நீ நினைச்சிருவ. இல்லை அருமையான தெய்வ பிள்ளைகளை, பெத்தேலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக வாஞ்சிக்கிறார். ஏசா ஒரு பெரிய சவாலா நிற்கிறான். ஏசாவுக்கு பயப்படுறான். யோசித்து பாருங்கள், 20 ஆண்டு காலம் அவன் ஜெபம் பண்ணதாக இல்லை, வேண்டுதல் செய்ததாக இல்லை. ஆனால் 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு முதன் முறையாக யாப்போக்கின் ஆற்றங்கரையிலே யாக்கோப் தனித்து நிற்கிறான். பெத்தேலிலே ஒரு தனிமை, இப்ப 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு தனிமை. முதல்ல உண்மையாகவே யாருமே இல்லை, இப்ப எல்லாம் இருந்தும் அவன் தேவனோடு தனித்து வாசம் பண்ண அவன் ஒரு நேரத்தை குறித்தான். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனி ஜெபம் தேவைங்க. நீ தனி ஜெபம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நீ குடும்பமாக சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்காத. ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு 2 பாட்டை பாடி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் எனக்கு கண்டெய்னரில் கொட்டுவார், தங்கமாக கொட்டுவார், கட்டி கட்டியாக கொட்டுவார். உனக்குன்னா கட்டி வரும், ஆனால் தங்கம் கட்டியெல்லாம் வராது. தங்கம் கட்டியெல்லாம் வர்ற மாதிரி இருந்தால் முதல்ல கர்த்தர் எனக்கு தான் தந்திருக்கணும். நான் படுற பாடு உங்களை எல்லாம் வச்சு படுற கஷ்டத்துக்கு முதல்ல எனக்கு தான் தந்திருக்கணும் ஆண்டவர். எனக்கே நேக்கே தரல, நோக்க எப்படி தருவார்? அருமையான தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இப்படிலாம் முட்டாள்தனமாக நம்ம நினச்சி இப்படி எல்லாம் சூடேற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் அதை தருவார், இதை தருவார், கொட்டுவார், வெட்டுவார், நட்டுவார் அப்படின்னுட்டு அவங்க போயிடுறாங்க. இது கடந்துக்கிட்டு அலையுது. இது தேவனுடைய சமூகத்துக்கு வர மாட்டேங்குது, ஆண்டவரையும் தேட மாட்டேங்குது. எப்படி கொட்டுவார்? நல்லா கொட்டுவார், தலையில் உன்னை கொட்டுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் ஏசாவை பார்த்த உடனே பயம் வந்தோடனே தானே ஜெபம் பண்ற நீ. உனக்கு காசு இல்லைன்னு வரும்போது தானே ஸ்தோத்திரம்னே வருது. காசு இருக்கும்போது ஸ்தோத்திரம் வருதா? சபை நினைப்பு வருதா? வராது. காசு இருந்துச்சுன்னா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஞாபகம் வருது, மளிகை ஜாமான் கடை ஞாபகத்துக்கு வருது, ஹோட்டல் ஞாபகத்துக்கு வருதியா, பிள்ளைகளுக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கர்த்தர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறார். ஆனால் பணம் இல்லாத போது பாருங்க, ஒரே கண்ணெல்லாம் கண்ணீரே வரலைன்னாலும் ஒரு புளிச்சு ஒரு கண்ணீர் அப்படி வர வச்சு எங்கேருந்து தான் கண்ணீரை கொண்டு வர்றாங்கன்னு தெரியல. இங்கே ஒரு நாள் மனம் திரும்பி ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தில் அழுது ஜெபம் பண்ணதை நான் பார்க்கல. ஆனால் சோறு இல்லை, அது இல்லை, கறி இல்லை, வாங்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னோடனே அப்படியே மாலை மாலையாக கண்ணீர் ஊற்றுது. எதுக்கு? எனக்கு ஆண்டவர் அப்படி இறக்கப்பட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? அன்று உண்மையாயிருந்த சாரிபாத்தினுடைய விதவை வீட்டுக்கு தவிர மற்ற எந்த விதவை வீட்டுக்கு எலியாவை கர்த்தர் அனுப்பல. நீ என்ன கண்ணீர் வடிச்சாலும் வரமாட்டாரு உன் வீட்டுக்கு, நீ உண்மையா இல்லாத போது. உன் கண்ணீர் எப்படி உண்மையானதா பொய்யானதான்றது கர்த்தருக்கு தெரியும். உன் கண்ணீரில் ஒருவேளை நாங்கள் மயங்கிடலாம், ஆனால் ஆண்டவர் மயங்கலாம் மாட்டார். ஆண்டவரை மயக்க முடியாது. ஏசாவை பார்க்கல, அப்படியே பயங்கரமாக கண்ணீர் விட்டு கதறி அழுறான். யாப்போக்கி நாற்றங்கரையில் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, 20 வருஷ காலம் என்னோட பயணிச்சிங்களே, இருந்தீங்களே, இப்போ ஏசாவை நான் எப்படி எதிர்கொள்ள? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ ஒருத்தனை விடுவதற்கு ஒரு சவால், இன்னொன்று ஒருத்தனோட சேர்றதுக்கு ஒரு சவால். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உன்னை விடுறதுக்கு ஒரு சவால், அது முதல். இப்ப இன்னொன்னோட இணையறதுக்கு ஒரு சவால். இப்ப நல்ல கவனிங்க, ஏசா இப்ப கூட பிறந்தவன், அவனோட கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா இப்ப ஆண்டவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, நீ பெத்தேலுக்கு நீ போ,
திரும்பி போ. உன் ஜனத்தாரிடத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் உன் தகப்பன் வீட்டுக்கும் நீ என்ன செய்? திரும்பி போ. இப்ப ஆண்டவர் சொல்றது, அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா முதல்ல ஒப்புரவாகுதல் முக்கியம். ஒப்புரவாகுதல் இல்லாம, ஹலோ, இந்த வெளி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில சிரிக்கிறது, உள்ள பயங்கரமா அப்படியே கரிச்சு கொட்டுறது. கரிச்சு கொட்டுறது. சில பேர் பார்த்தீங்களா, இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா சில கடுமையான பயிற்சி வரும். அந்த பயிற்சி என்ன தெரியுமா? சபைக்கே ஒழுங்காக வரமாட்டான். சபைக்கே ஒழுங்காக வரமாட்டான். இந்த சபைக்கில் என்ன நடக்குது அவனுக்கு தெரியாது. ரசவமாக கொடுக்க மாட்டான். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க மாட்டான். என்ன பாச சொல்கிறாரு கேட்க மாட்டான். அறிவிப்புகள் அவன் காதில் விழவே விழாது. ஆனால் உட்காந்துருப்பான். ஆனால் என்ன நடக்கு இதை பற்றி தான கவலையே அவனுக்கு கிடையாது. ஆனால் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே பிரதரை கோடா கோடியா ஆசீர்வதி. இப்போ இது நான் உண்மையாக ஜெபம் பண்ணுறேன்னா பொய்யா ஜெபம் பண்ணுறேன்னா? அருமையான தெய்வ பிள்ளைகளை, கடுமையான நேரம். இப்போ சொன்னா இவன் கோச்சிக்குவான். ஏன்னா இவனுக்கு கோபத்தை தவிர வேற ஒன்றும் வராது. இதுக்கு புத்தி கூர்மையெல்லாம் கிடையாது. இது அறிவில்லாதது. ஞானமாக இருந்தால், ஓ பாஸ்டர் என்னமோ சொல்கிறாரு, நாம் அதை கேட்டு நம்ம நடக்கணும், நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறான், அவன் சொன்னால் நம்ம ஏதோ இருக்கும், நம்ம அப்படி நடந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற இது ஊர் பூரா பொறுக்கிட்டு ஊர் சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஆனால் சபையில் பாஸ்டர் சொல்கிறது சொன்னால் இதுக்கு கோபம் வந்துடும். இது டென்ஷன் ஆகிடும். இப்போ நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே 6 மாதமாக பொறுக்கிட்டு வந்திருக்குது, இது எங்கெல்லாம் பொறுக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல, இது என்ன வைரஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு தெரியல, என்ன விதமான வியாதி இதுக்குள்ளே இருக்குன்னு தெரியல, என்ன விதமான மோசமான பாவம் உள்ளுக்குள்ளே செஞ்சுட்டு வந்திருக்குன்னு தெரியல. ஆண்டவரே இந்த பொறுக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் நீங்கள் பொறுக்கி நீங்கள் அதெல்லாம் அழித்து அந்த வைரஸ், இப்படி நான் ஜெபம் பண்ணேன்னா யாராவது சந்தோஷமாக எங்கள் பாஸ்டர் எனக்காக ஆத்மார்த்தமாக ஜெபம் பண்ணார்னு சொல்லி நீங்கள் வாழ்த்துவீங்களா? அவளை நல்லவங்க யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நாங்களே சில நேரத்தில் வேற வழி இல்லை. ஏன்னா இதுக்கு வேற ஒன்றும் தெரியாது, நம்ம சொல்கிறதும் புரியாது, ஆவிக்குரிய மெச்சூரிட்டியும் கிடையாது, இது எதுலேயுமே லாய்க்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த கடமைக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே ஜெபம் பண்ணி இதை ஆசீர்வதிங்க, இதை தன்மைப்படுத்துங்க, இது ஒழுங்குபடுத்துங்க, பக்குவப்படுத்துங்க. கோடாரி ஆனது மரத்தின் வேறறியே வைக்கப்பட்டு பலன் கொடுத்தா அவர் வச்சிருப்பார். பலன் கொடுக்கலன்னா தோட்டக்காரன்ட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏப்பா இது பலனே கொடுக்கல, என்ன செஞ்சிரு? ஹலோ, என்ன செஞ்சிரு? வெட்டி பாக்கினியில போட்டு சுட்டரிச்சு எருவாவது ஆகட்டும். இது இருந்து பிரயோஜனம் இல்லை. இது எல்லாத்துக்கும் இது இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு, இடரல் உண்டாக்கிட்டு இருக்கு. இதை நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. ஏசாவை பார்த்தோன்னே பயம் வந்தோடனே தானே ஜெபம் வருது எல்லாத்துக்கும். பயம் வந்தோடனே தானே கடங்காரன் வந்து நின்னோடனே சோத்திரம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினால வரக்கூடாது வாங்கும்போது வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியா? வரணும் நான் கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ண நீ. இப்போ கடங்காரன் மட்டும் உன் வாசலுக்கு வரக்கூடாதான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீ பைபிளை ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தா, எனக்கு அவ்வளோ வெறி வருது, உண்மையாக வேதம் படிக்கிறவனாக இருந்தா, நீ முதல்ல 10 காசு யாரை கையை நீட்டி கடன் என்ன செய்ய மாட்டேன்? வாங்க மாட்டேன். கடன் அப்படி உண்மையாக பைபிளை படித்து கடன் நீ வாங்கினாலே உன் கையை சூப்பி போட்டும். உனக்கு அந்த பயம் வரும். உனக்கு கடை வாங்கி நீ அப்படி என்ன திங்கிற? அப்படி என்ன வளர்க்குற உன் உடம்ப? அப்படி என்ன நீ வாழ்க்கை வாழ்ற? கடன் இல்லாமல் உழைச்சி சம்பாரிச்சு வாழ, குடும்பத்தை வாழவை, இல்லைன்னா செத்துப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நீ கடன் வாங்கிட்டீன்னா கடன் கொடுத்தவனுக்கு நீ படுத்து கொள்ளுகிறதையும் அவன். இதை நான் சொன்னேன்னா இது ஏன் கவிதையா? பைபிளில் தான் இருக்கு. இதை நீ படிச்சிருந்தீன்னா உனக்கு பயம் வரும்.
நீ போகிற இடத்துல வர இடத்துல 100 ரூபா இருந்தால் கொடு, ரீசார்ஜ் பண்ணி விட, ஒரு 500 இருந்தால் போட்டு விடுங்க. எதுக்கு நீ போட்டு விடுறியா? நீ எத்தனை தடவை போட்டு விட்ட? கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கம். பயம். எப்போ கடைக்காரன் வந்து நிறுத்தும் போது, உன்னைய பயமுறுத்தும் போது, உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்கும் போது நீ என்ன பண்ணுற? உனக்கு அப்போ தான் முழங்கால நின்று ஜெபம் வருது. சோத்திரமாவியானவரே அன்பின்னா. எந்த ஆவியானவர் அவன் கூப்பிட்றான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர்லாம் கிடையாதுங்க. நீ ஒரு சத்ரு ஆயிட்ட. நீ எப்படி ஆவியானவர் அங்கே வந்து உன்னை காப்பாற்றுவார்? வாங்கும்போது ஆவியானவர்கிட்ட கேட்டிய நீ? இப்போ பயம் வந்த உடனே யாக்கோபு கடுமையாக அழுகுற, ஆண்டவரே. யாக்கோபு ஏமாத்தும் போது வரல இல்லை, போத்திக்கிட்டு போய் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈசாக்கு கிட்ட அப்பா கிட்ட, எப்பா நான் இந்த அப்பா முடிய மூத்த குமாரனா ஏசா பொய் சொல்லும்போது உனக்கு வரல, இப்போ குத்துது குடையுதா? முள்ளால தானே கத்தர் எடுப்பார். இப்போ எடுக்கிறாரு. ஐயா அவளை தாங்க முடியல, யாப்போக்கின் ஆற்றங்கரையில் ஆண்டவர்கிட்ட அப்படியே யாக்கோபு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தனித்து தேவனோடு பேசுகிறான். ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா. இவன் ஒரு பெரிய படைக்கெல்லாம் பயப்படல, ஒத்த மனுஷனுக்கு அண்ணனுக்கு பயப்படுறான், ஏசாவுக்கு பயப்படுறான். ஆண்டவர் பாருங்க எப்படி சொப்பனத்தில் தோன்றினாரு லாபானுக்கு. ஏசாவுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தூரத்தில் யாக்கோபை பார்த்த உடனே, போடா என் தம்பி தானே. ஆண்டவர் அந்த மனசை கொடுத்துட்டாரு பாருங்க. இவன் நினைக்கிறான் 400 பேரோட வர்றான்னு ஒருத்தன் செய்தி சொல்லியிருக்கான். 400 பேரோட அவங்க உடனே புறப்பட்டு ஈட்டி கத்தி கப்படாலாம் எடுத்துட்டு வர்றான். உன்னை கொல்ல போனாயா, உன் சொத்தை பூரா நீ சம்பாரிச்சு வச்சதெல்லாம் அடிச்சு நொறுக்க போறான்ட்டு சொல்லிட்டு இருக்கான் செய்தி. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம விட மாட்டேன். ஏப்பா 2 பரிவாரம் வச்சிருக்கிறியா, அது ஆசீர்வாதம் இல்லையா? எப்ப ஏராளமான மிருக ஜீவன்கள் உனக்கு இருக்கு, அது ஆசீர்வாதம் இல்லையா? லாபானுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கி உனக்கு கொடுத்தாரு, அது ஆசீர்வாதம் இல்லையா? அதெல்லாம் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னை எப்படி என்னோட இருந்து லாபானுடைய கைக்கு காப்பாத்தினாரோ அதே போல என் தகப்பன் என்னுடைய சகோதரன் கையில் இருந்தோ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. நீ விட வேண்டியதை விடணும், எனக்கு அருமை சேர வேண்டியதில் சேரணும். எனக்கு அருமையானவர்களே, நீ தேவனுடைய பிள்ளைகளோட இல்லாம, நீ கர்த்தருடைய ஜனத்தோட இல்லாம இண்டிவிஜுவலாகவே எல்லாத்தையும் நீ பண்ணிடலான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, நோவாவுக்கு ஒரு பேழை செய்ய சொன்னார். அந்த பேழைக்குள்ளே 8 பேர் உள்ளே போனாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதில் பிரவேசித்து ஆசீர்வாதத்தை பெற்றார். சாலமோன் தேவாலயத்தை கட்டினா ஜனங்கள் எல்லாரும் பிரவேசித்து அதில் ஆராதித்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்தார், தேவாலயத்தின் திரைச்சிலை கழித்து எல்லாம் உள்ள வாங்கப்பான்னு அனுமதி கொடுத்தார். மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் இடம் கொடுத்து நம்மை ஆராதிக்க வச்சிருக்கிறாரு. போயிட்டார். நமக்காக ஒரு பெத்தேல், ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே தான் நாம் போகணுமே ஒழிய இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, இங்கேயே வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோபோடு கர்த்தர் இருந்தா, ஏசா வர்றான், வந்த உடனே கட்டி அணைத்து ரொம்ப நேரம் 2 பேரும் அழுகிறாங்க. என்னையா நடக்குதுங்க, என்னையா நடக்குது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனோடு உள்ள உறவு, ஒப்புரவாகுதல். லாபான கர்த்தர் விட்டுட்டு வர சொன்னார். அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தாலும் எனக்கு அவனை விட்டு வர சொன்னார். ஆனால் ஏசா, நல்ல கவனிங்க, பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிற தகப்பனுக்கு பிறந்தவன். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு
ஆமென், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகனுக்கு ஈசாக்குக்கு பிறந்தவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அருமையா, வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாக்கோபுக்கு ஏசாவை குறித்த ஒரு பயங்கரமான திகில், பயம். யோ என்ன ஆபோதோ, அதுக்கு தான் இவன் என்ன செய்யறான், மாம்சமா சில பிளான் பண்றான். 2 பரிவாரத்தையும் 2ஆ பிரிக்கிறான். 2ஆ பிரிச்சு அதுல இருந்து ஒரு பகுதியை தனியா பிரிச்சு ஏசாவுக்கு வெகுமானங்களாக ஒரு கூட்டத்தை முன்னால் அனுப்புறான். அதன் பிறகு ஒரு கூட்டம் போகிறது, அதன் பிறகு ஒரு கூட்டம் போகிறது. இப்படி பரிவாரங்களாய் முன்னாடி ஃபர்ஸ்ட் போறது யாருக்கு? ஏசாவுக்கு வெகுமானமாக கொண்டு போகப்படுகிறது. ஒருவேளை அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டா கூட என் பிள்ளைகளை பார்த்தாவது அவன் மனசு இறங்குவான். இவன் கற்பனை பயங்கரமா இருக்கு, ஆனா கர்த்தருடைய பிளான்லாம் வேற. ஆண்டவர் பிளான் பண்றாரு பாருங்க. ஏசாவை பார்த்த உடனே, யாக்கோபை பார்த்த உடனே இருவரும் ஒருவருக்கொருவர் அந்த அன்பை, அந்த 20 வருட கால பிரிவை அவர்கள் உணர்ந்து அவர்களுக்கு அந்த ஏமாற்றினது, கூழுக்காக எல்லாத்தையும் எழுதி வாங்கினது. கொஞ்சம் ஒருவேளை கூழுக்காக, பைச்சங்கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தையே வாங்கிட்டான். மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் வேஷம் மாறி போய் அவங்க அம்மா கூடி சொன்ன வார்த்தையின்படி எல்லாத்தையும் அபகரித்தவன். ஆனா இப்ப கர்த்தர் இரக்கம் கிடைக்க பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இப்பத்தான் உண்மையான ஆசீர்வாதமே, இப்பத்தான் உண்மையான ஆசீர்வாதமே. இப்ப இதுவரைக்கும் 20 ஆண்டு காலம் யார் ஆசீர்வதிச்சது? லாபானுக்குரியதெல்லாம் இவனுக்கு கொடுத்தாரு. அவங்க அப்பாட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றானே, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு கூட இருந்து அவன் பழுகி பெருகி 2 பரிவாரங்களை உடையவனா. இப்ப உண்மையான ஆசீர்வாதம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? பெத்தேலில் இருந்து ஆரம்பமானது. அல்லேலூயா. யாப்போக்கின் ஆற்றங்கரையில் அவன் அழுது புரண்டு அவன் புறப்பட்டு போய் பெத்தேலுக்கு போய் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். இன்னைக்கு ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். உன் கூட கர்த்தர் இருக்கார், அவர் இருப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். உன் வேலை ஸ்தலத்தில் கூட இருப்பார், உன் குடும்பத்தில் கூட இருப்பார். இப்போ இந்த 2 காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். இந்த 2 சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ளணும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார் ஏசாயா தீர்க்கன் மூலமா, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட, ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்கினியில ஒரு வேலை நடக்கிற ஒரு சூழல் வந்தாலும் நீ அக்கினி உன் மேல் பேரில் என்ன செய்யாது? பற்றாது, நீ வேகாதிருப்பாய். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அந்த அந்த ஃப்ளேம் நம்ம மேல பட்டாலும் அது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி லாபானை தடுத்து நிறுத்தினாரோ, எப்படி ஏசாவை தடுத்து நிறுத்தினாரோ, இந்த கோபமெல்லாம் எங்க போச்சு? கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஏசா நின்னானே, அந்த வெறி எங்க போச்சு? எல்லாத்தையும் கர்த்தர் மூடி ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு திரும்புங்க, கர்த்தருடைய வீட்டுக்கு திரும்புங்க, கர்த்தருடைய ஸ்தலத்துக்கு திரும்புங்க, கர்த்தருடைய ஜனம் இருக்கிற இடத்துக்கு திரும்புங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற இடத்துக்கு திரும்புங்க, வேத வசனத்துக்கு நேரம் அவங்களை திருப்புங்க. உங்களுடைய வாழ்க்கை உலகத்தை நோக்கி அல்ல, இந்த ஆடம்பரத்தை நோக்கி அல்ல, உலக பொருளாதாரத்தையும் வர்த்தகத்தையும் நிர்வாகத்தையும் நோக்கி அல்ல.
அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சீசன் என்ன தெரியுமா? டுவர்ட்ஸ் தி பெத்தேல். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பெத்தேலுக்கு நேராக நம்மை நடத்த அவர் வாஞ்சிக்கிறார். பெத்தேல் ரொம்ப அது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்று அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் சபையாக இருக்கும் போது சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். அவருடைய வருகையிலே அது நடக்கும். முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் அவர்கள் எழுந்திருப்பார்கள். இரண்டாவது மறுரூபமாக்கப்பட்டு நீங்களும் நானும் சபையாக மணவாட்டியாக மணவாளனை சந்திக்க புறப்படுவோம். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தர், இதெல்லாம் மாறாத பிரமாணம், மாறாத கர்த்தருடைய வல்லமை கிரியை. ஆகவே நாம் இதை புரிந்து கொண்டு தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீங்க இந்த வார்த்தை வெறுமையான வார்த்தை அல்ல. ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, யோசுவா, I will be with you as I was with Moses. Do not fear. Do not be dismayed. I will be with you. உன்னோடு கூட நான் இருப்பேன். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீ ஒரு சில நேரத்தில் இந்த உலக நண்பர்கள், உலக ஐக்கியம், உலக சிற்றின்பங்கள், உலக வாழ்க்கை, உலகத்தினுடைய இன்பமான காரியங்கள், உலகம் கொடுக்கிற செல்வங்கள், இவைகளை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கும்போது அவைகளை விட முடியாதபடிக்கு நீங்கள் தடுமாறுகிற இந்த சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு அதை விட்டுவிட நீங்கள் தீர்மானிப்பீர்களே ஆனால், எப்படி லாபானை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற லாபான்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் அடக்குவார். நீங்க இப்ப யாப்போக்கின் ஆற்றங்கரையில் நின்று நீங்கள் பெத்தேலை நோக்கி பயணம் செய்கிற போது உங்களுக்கு முன்பாக ஏசாவை சந்திக்க வேண்டும். ஏசாவை எதிர்கொள்ள வேண்டும். உன் ஜனத்தை எதிர்கொள்ள வேண்டும். உன் ஜனத்தை எதிர்கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தை, உன் தகப்பன் வீட்டை நீ சந்திக்க வேண்டும். உன் தகப்ப வீட்டில் இல்லாத உறவு வெளியில் என்னங்க? யோசித்து பாருங்க. உன் தகப்பன் வீட்டிலே இல்லாத உறவு, வெளியில் உள்ள உறவு உனக்கு அவ்வளவு முக்கியமா போச்சா? உலகத்தினுடைய உறவுகள் உங்களுக்கு முக்கியமா போச்சா? தகப்பன் வீட்டிலே உள்ள உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை கர்த்தர் யாக்கோபுக்கு தெளிவுபடுத்தினார். இதுதான் நமக்கு தகப்பன் வீடு. இந்த தகப்பன் வீட்டில் உள்ள உறவுகள் தான் நம்முடைய உறவுகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இங்கு உள்ளவர்கள் நம்முடைய நண்பர்கள். நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியங்கள் ரொம்ப பிரதானமானது. யாக்கோபு அதை புரிந்து கொண்டான். 20 வருட காலத்தில் இல்லாத அனுபவங்களை கர்த்தர் அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யாக்கோபனுடைய வாழ்வு மிக சிறப்பான வாழ்வு. யாக்கோபனுடைய வாழ்வு, நான் உன்னோட இருப்பேன் எது வரைக்கும் தெரியுமா ஆண்டவர் இருந்தார்? பெத்தேலுக்கு வருகிறார், பெத்தேலில் சந்திக்கிறார், பலி செலுத்துகிறார், தகப்பன் வீட்டில் இருக்கிறார். அங்கிருந்து தான் யோசேப்பு காணாமல் போகிறார். யோசேப்பு காணாமல் போகிறார். இப்போ யோசேப்பை தேடி எங்கே திரும்ப போகிறார்? எகிப்து தேசத்துக்கு போகிறார். அவர் மரிக்கிற இடம் எங்க? எகிப்து தேசத்தில். அருமையான தேவ பிள்ளைகளை, யாக்கோபின் மரண நாள் மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எகிப்துக்கு போக பயப்படுறான் யாக்கோபு. ஒரு கட்டத்தில் யாக்கோபு பயப்படுறான். ஆண்டவரே, நான் எப்படி போவேன்? அங்க போய் நான் எப்படி? என்ன ஆண்டவரே, ரொம்ப சிரமமாச்சே, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சே, எனக்கு தெரியாத. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமா போ, அங்கே உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அங்கே உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன். வெறும் 70 பேரா? 70 people. அந்த 70 பேர்ல யாக்கோபும் ஒருத்தர். அருமையானவர்களே, 70 பேரா போனவங்க 430 வருஷம் கழிச்சு அங்கிருந்து புறப்பட்டாங்க பாரு. உலகமே நடுங்குச்சு. உலகமே நடுங்குச்சு. 12 கோத்திரத்தை பார்த்தோம், 50 பேரும் நடுநடுங்கி போனார்கள்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் நடுங்கி போனான். ஐயோ, ஒரு மகாத்திரள் கூட்டம் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறது. வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். உணவு பஞ்சமே வந்துடும் போல் இருக்கு. அப்படி இருக்காங்க, முரட்டாளுகளாக இருக்காங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் சாதாரண ஆளா? ஒரு குடும்பத்தை இன்னும் கலக்கிறோமே, உலகத்தை கலக்கிற மாட்டான். ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை, 4 பேர் இருக்கிறது, 4 பேரை 4 திசையில் அடிக்கிறோமே, இந்த ஊரை கலக்க மாட்டோம். நம்ம இந்த உலகத்தை கலக்க முடியாத என்ன? வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீங்கள் வேலை செய்யும் போது இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. படிக்கும்போது இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. தண்ணீர்களை கடக்கும் போது இந்த வார்த்தையை நினைச்சுக்கோங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். உன் மேல அது புரளாது, நீ தண்ணீரை கடப்ப. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் தண்ணீரை கடக்க வைப்பார், ஆறுகளை கடக்க வைப்பார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து போவோம்னு யாராவது நினைச்சாங்களா? கனவு கண்டாங்களா? இல்லை. ஒருவேளை சமுத்திரத்தை போல கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். ஐயோ, இதை எப்படி சமாளிக்க போறேன்? நீங்க ஏன் கஷ்டப்படுற? நீ கடலை 2 பழக்க போறியா? அது உனக்காக பிளந்து உனக்கு வழி கொடுக்கும். அப்படித்தானே பாடுறோம். அதுவே பிளந்து நமக்கு வழி கொடுக்கும், வழி கொடுக்க வைப்பார். ஏன்னா உனக்கு முன்பாக போகிறவ கர்த்தர். அருமையானவர்களே, சவாலை பார்த்து நீ பயப்படாத. ஐயோ, இவங்களோட சமாதானமாவே ஆக முடியலையே. இல்லை, நீ அப்படி நினைக்காத. லாபானை விட்டுட்டு வா, எல்லாம் சமாதானமாக கர்த்தர் முடிப்பார். நீ உலகத்தை விடணும், உன் விக்கிரகத்தை விடணும், உன் பொருள் ஆசையை விடணும், உன் ஆடம்பரத்தை விடணும். உன்னுடைய வளர்ச்சியா போயிட்டே இருக்குதுன்னு, நீ வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு அங்கேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய டெஸ்டினேஷன் பதான் அராம் அல்ல. உன்னுடைய டெஸ்டினேஷன், நீங்கள் சேர வேண்டிய இலக்கான இடம் பெத்தேல். நீ பெத்தேலுக்கு வா. அங்கே தான் தேவனை சந்திக்க முடியும், அங்கே தான் தேவன் உறவாட முடியும், அங்கே தான் தேவனுக்கு பலி செலுத்த முடியும். அது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்கு வராமல் உனக்கு எதுவுமே சமாதானமாகாது. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா தேவனுடைய வீட்டுக்கு திரும்பி வா. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ தேவனுடைய ஸ்தலத்துக்கு திரும்பி வா. உன்னுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய வீட்டுக்கு திரும்பி வா. தேவன் வாசம் பண்ணுகிற உன் தகப்பன் வீட்டுக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும், தேவனை ஆராதிக்கிற பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற பரிசுத்த தேவ பிள்ளைகள் கூடியிருந்து அவரை தொழுது கொள்ளுகிற ஸ்தலம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. ரூத்து சொல்றாள், உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம், உன் வீடு என்னுடைய வீடு. நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குறேன், எங்க நீ சாப்பிட்றியோ அங்க நான் சாப்பிட்றேன், நீ எங்க மறிக்கிறாயோ அங்கே நான் மறிப்பேன். அதுதான் உண்மையான ஒரு வேண்டுதல். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, உன்னோடு கூட இருப்பேன், யாக்கோபை மரண வரைக்கும் நடத்தினார். இன்னும் நிறைய பரிசுத்தவான்களை நான் அடையாளம் காட்ட முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இருக்கிற இந்த 2 சவாலை நீங்கள் எதிர்கொள்ளணும். லாபானோடையே இருந்துக்கிட்டு நீ பெத்தேலுக்கு வரலான்னு நினைக்காத. தயவு செய்து அது முடியாத காரியம். லாபானை விட்டு நீ வரணும், உன் சுயத்தை விட்டு வரணும், உன் பெருமையை விட்டு வரணும், உன்னுடைய ஆடம்பரத்தை விட்டு வரணும். உனக்கு எல்லாம் கொட்டிச்சுன்னு நினைக்கிறீல்ல, அந்த இடத்த விட்டு வரணும். ஏன்னா நீ வனாந்தரத்தில் தான் கர்த்தர் உன்னோடு பேசினார். அதே வனாந்தரத்துக்கு நீ வரும்போது என் தேவன்
அங்கிருந்து ஒரு புதிய சீசனுக்குள்ள உங்களை என்னையும் அவர் நடத்துவார். நம் கண்களை மூடுவோமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று let's all stand our feet this morning. Amen. God has spoken to us very clear way. ஆண்டவர் மிக உத்தமமாய் உண்மையாய் சரியாய் ஆண்டவர் ஆமென் பளிச்சுன்னு பேசியிருக்கார் நம்மளோட. ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உன்னோடு இருப்பேன்னு சொன்னது மனுஷன் அல்ல, முதலாளி அல்ல, ஆமென், என்னுடைய அதிகாரி அல்ல, எனக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டி அல்ல. எனக்கு இந்த வார்த்தையை சொன்னது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆமென். Oh, glory to God. The word is declared by the God who created the heaven and the earth. இந்த வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். யாக்கோபே, நீ லாபானை குறித்து பயப்படாத, நீ லாபானை குறித்து பயப்படாத. 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி லாபானை உன்னை வச்சு உன்னை ஆசீர்வதிச்சேன். ஆனா இப்ப அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. இப்ப நீ புறப்பட வேண்டிய சீசன். This is the time to get back to God. Get back to Bethel. Get back to God, where God has spoken to you, where God has given a vision to you. எந்த இடத்துல கர்த்தர் உனக்கு தரிசனமானாரோ, எந்த இடத்துல கர்த்தர் பேசினாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினாரோ, எந்த இடத்துல உன்னோடு இருப்பேன்னு நீ வேண்டுதல் பண்ணின போது கர்த்தர் உனக்கு சொன்னாரோ, அதே இடத்துக்கு நீ வரும்போது the new season has been begun. ஆமென். ஒரு புதிய சீசனுக்குள்ள, ஒரு புதிய காலத்துக்குள்ள, ஒரு புதிய நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை நடத்த விரும்புகிறார். நல்ல கைகளை அடிச்சு அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிறைந்து glory to God. Give God the glory. ஆவியானவரே, வல்லமை உள்ளவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஏசாவுக்கு நீ பயப்படாதே, ஏசாவுக்கு பயப்படாதே. நீ ஜெபம் பண்ணு. உன்னை எதிர்க்கிறவர்கள் முன்பாக, உன்னை பகைக்கிறவர்கள் முன்பாக, தண்ணீர்களை நீ கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, ஆமென், அக்கினியை கடக்கும் போது அது ஒண்ணு உன்னை செய்ய முடியாது. அது அவிழ்ந்து போ. அது உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அது உன் பேரில் பற்றாது. ஆமென். நீ வேகாதிருப்பாய். ஓ ஷபரஹலரதுனவலதுனவோ. ஆவியானுடைய வல்லமை பெரியது. ஆவியானுடைய வல்லமை பெரியது. Yes, Lord.